இன்றைக்கி ஒரு அருமையான ஃபுட்டு, அதுவும் வந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்களா? மார்னிங் ஃபுட்டாட்டு எது எடுக்கணும்னா இந்த புட்டு, சிகப்பரிசி புட்டு. புட்டு வந்து நல்லா வந்துருச்சு. ஆஹா, எவ்வளோ பஞ்சு போலங்க பாருங்கள். ரொம்ப பஞ்சு போல் வந்துட்டு அதனால தான் ரெண்டாவே உடஞ்சி போயிடுச்சு. இந்த புட்டுக்கு வந்து கொஞ்சம் பழம், நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து வெயிட் லாஸுங்க ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு. அதனால் மார்னிங் வந்து ஒரு துண்டு போதும், நிறைய சாப்பிடணும்னு அவசியம். கோலி சோடா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிவப்பு அரிசியில் ஒரு புட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். அது சம்பா புட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் மார்னிங் ஃபுட்டாட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம ஈஸியான மெத்தடில், அதுவும் மண் பானையில் விறகு அடுப்பில் நம்ம செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் நான் 1 கப் சிவப்பரிசி மாவு எடுத்திருக்கேன். அதை நம்ம அதில் போட்டுடலாம். கொஞ்சமாக அதில் வந்து உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு எல்லா பக்கமும் விரவி வைக்கணும். அப்புறமா இந்த புட்டுக்கு வந்து தண்ணி நம்ம தொளிச்சு தான் வரணும். இப்படியே தொளிக்கணும். இப்படி தொளிச்சு வரவும்போது புட்டு வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்கும். எல்லா பக்கமுமே மாவு இந்த ஈரப்பதம் கரெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி கரெக்டாக வரணும். இப்போ நான் மாவு வரவும் போது அந்த சிகப்பரிசியோட ஒரு மனம் அப்படியே அடிக்குது. நம்ம தண்ணி போதுமானதான்னு பார்த்து தேவைக்கு தான் ஊற்றணும். எல்லா தண்ணியும் அப்படியே ஊற்றக்கூடாது. இந்த பக்கம் கொஞ்சம் நனையலை, அதனால் அதையும் கொஞ்சம் தொளிச்சிடும். இப்போ நான் 1 கப்பு மாவு தான் போட்டேன், ஆனால் நிறைய மாவு வந்துருச்சு. ஒரு 2 பேர் சாப்பிட்லாம். ஒரு குத்தி புட்டு வந்து 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இந்த மாவும் அப்படி நிறைய இருக்குது. ஒரு கிண்ணம் நிறைய மாவு இருக்குது. இப்போ நான் மாவு வரவிட்டேன். இந்த மாதிரி பாருங்கள், உதிரி உதிரியாக தான் இருக்கும். இப்படி இருக்கும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதுதான் பாக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் போடணும். கொஞ்சமாக தேங்காய் போட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் போடணும். கொஞ்சம் தேங்காய், இப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பும் கொஞ்சம் கொஞ்சம் தேங்காய் வச்சுட்டு மாவு அடைக்கணும். எல்லாமே இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இனி அடுத்தது வந்து நம்ம விறகு அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் ஒரு பானை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த புட்டு குத்தியை வந்து நம்ம வைக்க போகிறோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு மண் குடம் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணியும் வச்சுருக்கேன். தண்ணி கொஞ்சம் சூடான உடனே நம்ம அந்த புட்டு வச்சுருக்க குடத்தை வச்சிடலாம். இப்போ தண்ணி வந்து நல்லா சூடாயிட்டு
மேலே வந்து இந்த புட்டு குத்தியை வச்சிடலாம். ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்துருச்சு. ஆஹா, ரொம்ப வந்துடுச்சு. எவ்வளோ பஞ்சு போடுங்க பாருங்கள். ரொம்ப பஞ்சு போல் வந்துட்டு அதனால தான் ரெண்டாவே உடஞ்சி போயிடுச்சு. இந்த புட்டுக்கு வந்து கொஞ்சம் பழம், நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து வெயிட் லாஸுங்க ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு. அதனால் மார்னிங் வந்து ஒரு துண்டு போதும், நிறைய சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. அருமையான ஃபுட்டு. அதுவும் வந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்களா, மார்னிங் ஃபுட்டாட்டு எது எடுக்கணும்னா இந்த புட்டு, சிகப்பரிசி புட்டு எடுத்து பாருங்கள். நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு, ரொம்பவும் வெயிட் லாஸுக்கான ஃபுட்டு தான் இது. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஃபுட்டு சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள்.